ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 40 நாளைக்கு ஒரு தடவை செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதம் ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 2:30 மணி வாக்கில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதாவது மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மீன ராசியில் ராகுவோடு இருந்த வரைக்கும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காட்டினாலும் ஏதோ சுமாரான பலன்கள் தான் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ மேஷ ராசிக்குள்ளே வரும்பொழுது ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். ஆனால் ஆட்சி பலத்தோடு அமர்ந்தாலும் சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் வந்துடுறாரு. இதனால் எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு குரங்கு எப்படி நார்மலாக குரங்கு கொஞ்சம் குதர்க்கமாக செயல்படும், அந்த குரங்கு கண்ணு குடித்தா எந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக இருக்குமோ அது மாதிரி இப்பொழுது கிரக நிலவரம் மாறி இருக்குது. அதனால் இந்த செவ்வாய் பயிற்சியானது 12 ராசி நண்பர்களுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பாதிப்புகள்னால் உடனே பயப்பட வேண்டாம். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாதிப்புகள் குறைஞ்சிரும். இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு சொன்னோன்னா, ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பயிற்சி மேஷ ராசியில் இருக்க போகிறாரு. ஜூலை 12ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வாக்கில் செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். குருவோடு இணைஞ்சிடுவார். குரு மங்கள யோகம் ஏற்பட்டுரும். அது ஜூலை 12. இப்போது ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 12 வரைக்கும் மேஷ ராசியில் சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால குறிப்பாக எந்த விஷயத்துலலாம் பிரச்சனை வரும்னா, வண்டி வாகன வகையில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா இருந்தாலும் நெகட்டிவ் தான் சொல்லுவார் அப்படின்ட்டு பாசிட்டிவான விஷயங்களையும் நிறையா சொல்லியிருக்கேன். இன்றைக்குமே பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொன்னப்போ கூட பாதி பேர் கவனிக்கலை. ஆனால் நெகட்டிவ் சொன்னால் நிறையா ஈஸியாக அது போய் மனசில் ரெஜிஸ்டர் ஆகுது. அதனால் பார்க்குறதுக்கு நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நெகட்டிவ் சொல்கிறது தான் ஜோசியம். ஏன்னா நம்ம எதிர்காலத்தை தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வளைவு இருக்குதுன்னு அந்த வளைவில் பார்த்து போகணுங்கிறது தான் ஜோசியம். அதனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க, நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வீடு கட்டும் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு கட்டும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறவங்க, இப்படி எல்லாருக்குமே ஒரு விதமான பாதிப்பை கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட கேட்டகரி மக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. இதில் மீடியா சம்மந்தப்பட்ட இல்லை சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பொதுவான பலன் தான். நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்பொழுது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட செலவுகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் செவ்வாய் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதுக்கு நடுவில் ஜூன் 29ஆம் தேதி அன்றைக்கி சனி வக்கர கதி அடைகிறாரு. இந்த சனி வக்கர கதி அப்படிங்கிறது சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி, பூரட்டாத நட்சத்திரத்துலேருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். அந்த சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறவங்க, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த ஜூன் 29க்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துன்னு. அது யோகம்னா புதையலாக கூட இருக்கலாம், இல்லை லாட்ரி பணம் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே லாட்ரி தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, லாட்ரி வருமா அப்படின்ட்டு. சனியை பொறுத்த வரைக்கும் லாட்ரின்னு சொல்கிறது உழைப்பினால் வரக்கூடிய லாட்ரி. நீங்கள் சோம்பல் தன்மை பட்டு வெறுமை உட்காந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சா சனி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி உதவி செய்வார். இப்பவும் பாருங்கள், நல்லா உழைச்சி மூட்டை தூக்கி களை எடுத்து இந்த மாதிரி வயலில் வேலை பண்ணுறவங்களாம் ராத்திரி படுத்தவங்க தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த நாள் காத்தால பற்றின கவலை இருக்காது, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த பணத்தை நிறையா சேர்த்து வச்சுட்டு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நாளைக்கு இந்த பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை வருமோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதற்கு காரணம் என்ன? உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி நல்லது தான் பண்ணுவார், கெடுதலை பண்ண மாட்டார். உடல் உழைப்பை ஏற்படுத்தி கொண்டால் இந்த சனி வக்கர பயிற்சியும் இந்த சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் பயிற்சியில் எதெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்னேன், யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன போல், குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பகைமை பாராட்டுவீர்கள். உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி, கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் சரி, கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இந்த ஒரு 1.5 மாதம் 40 நாளுங்கிறது எல்லாரும் ஈஸியாக டெம்ப்ட் ஆகிட்டு ஈஸியாக உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் தான் பல கொலை, கொள்ளை,
போன்ற விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது. அதனால் நமது டிவோட்டி நேஷன் நண்பர்கள் இந்த ஜூன் 1 முதல் ஜூலை 12 வரை கிட்டத்தட்ட 40 நாள் பக்கத்தில், இந்த 40 நாளும் உங்களுடைய முன்கோபத்தை கண்ட்ரோல் செய்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த செவ்வாய் பயிற்சி தரக்கூடிய பலாபலன்களை ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். பிடிவாத குணம் ஜாஸ்தியாகும் இந்த செவ்வாய் பயிற்சினால். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ராசிநாதன் சனியின் 3ஆம் பார்வையில், அதாவது சனியும் பவர்ஃபுல்லாக இருக்கார், செவ்வாயும் பவர்ஃபுல்லாக இருக்கார். அதனால் பிடிவாத குணம் ஜாஸ்தி ஆகும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த பிடிவாத குணம் உங்களுக்கு சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நாள் வரைக்கும் மற்ற ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே நெகட்டிவ் தான் சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்கும் உங்களுக்கு மட்டும்தான் கடகராசிக்கு அடுத்து உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சினால். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எடுத்த காரியத்தில் முனைப்போடு செயல்படுவீங்க, ஒரு வைராக்கியத்தோடு செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் சில முரட்டுத்தனமான முடிவுகள் எடுக்கிறதுல நீங்கள் தயங்க மாட்டீங்க. அந்த முரட்டுத்தனமான முடிவுகள் உங்களுக்கு சில சமயம் தேவையற்ற நஷ்டத்தை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை, செவ்வாயின் பார்வை, 8ஆம் பார்வை இருக்கிறனால முரட்டுத்தனமான முடிவுகள் உங்களுக்கு சில சமயம் பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகும், சில சமயம் தொழில் ரீதியாக சில நஷ்டங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிடிவாத குணத்துடன் செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சொத்து தகராறு இருந்ததுன்னா கொஞ்சம் மைல்டாக பேசி தீர்த்துக்கிறது நல்லது. நான் பிடிவாதமாக நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன் அப்படின்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு அன்றாட அலுவல்களை தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும், உங்கள் வேலையை கெடுத்துரும். அவ்வளோதான். இந்த செவ்வாய் பயிற்சியானது கும்பராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலன் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தை விட்டு பிரிய வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். நீங்கள் குடும்பத்தை விட்டு ஏதாவது ஒரு ரீசனுக்காக டெம்பரவரியாக வேறு ஒருத்தரோட வீட்லேயோ இல்லை வெளியூருக்கோ பிரயாணப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த பிரயாணத்தின் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நல்ல ஃபங்க்ஷனுக்கு போகலாம், நல்ல ஃபங்க்ஷனில் நீங்கள் அட்டன் பண்ணலாம், இல்லை யாருக்காவது நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம், ஏதாவது ஒரு நல்ல செலவை, ஏதாவது ஒரு சுப செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் மற்ற 12 ராசிக்காரங்களை விட இந்த செவ்வாய் பயிற்சியானது கும்பராசிக்கு நற்பலன்களை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கிறதுனால நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். என்ன, உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் பிடிவாத குணம் உங்களுடைய குழந்தைகளுக்கு அவர்களுக்கும் பிடிவாத குணத்தை வளர்த்து விடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஜூன் 29ஆம் தேதிக்கு மேலே சனி வக்கர பயிற்சி அடையும் பொழுது உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் சார்ந்த முதலீடுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வக்கர சனியின் பார்வையில் செவ்வாய். அதே சமயம் குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். அது குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய திருமண செலவு போன்ற விஷயங்களால் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சியானது கும்பராசிக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் செயல்பட்டாலும் அதே ஈக்குவலண்ட்டான நெகட்டிவ் பலன்களையும் கொடுக்கும். எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு கேட்டால், வழக்கு சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும். இளைய சகோதரிகள் மூலமாக மனஸ்தாபங்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர், உங்களுடைய மாமனார் மாமியார் மூலமாக உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு அல்லது அவர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட்டாலும் விரயங்களும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடன் பிறந்த சகோதரிகள் 5ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு. இந்த ஜூன் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியனும் பயிற்சி ஆகிறாரு, சுக்கிரனும் பயிற்சி ஆகிறாரு. வியாபார ரீதியாக உடன்பிறப்புகளுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சற்று கவனத்துடன் இருக்கணும். இல்லாட்டி முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தி உங்களுக்குள்ள மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை தினம்தோறும் காலை வேளையில் சூரிய உதயத்தப்போ கோயில் திறக்கலை அப்படின்னா சூரியன் உதித்து ஒரு 1 hour கழித்து கூட மார்னிங் 8:30 மணிக்குள்ளார நீங்கள் சூரியனையும் குரு பகவானையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறது மட்டும் இல்லாமல்
அவச்சொல்லிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அந்த சூரிய பகவானையும் அந்த குரு பகவானையும் வழிபடும் பொழுது மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த சர்வேஸ்வரனையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றியும் மற்ற பயிற்சிகளின் பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களை ஆராய்ந்து பலன்கள் சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்கள், அதாவது கைபேசி நம்பர்களை கீழே கொடுத்துருக்கோம். அதை பார்த்து அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களின் பலன்களை, தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.